Taste the Daily. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் MC தாமோதரன், தலைமை கழக பேச்சாளர் பேராவூரணி திலீபன் ஆகியோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திறனற்ற திமுக அரசு அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தி வைத்துள்ளது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னபடி திருமணம் செய்து கொள்ளுகின்ற மணமகளுக்கு அரசின் சார்பிலே தாய் வீட்டு சீதனமாக 1 சவரன் தங்கத்தையும் அவருடைய திருமண நிதி உதவியாக 50,000 ரூபாயும் வழங்கியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். அம்மா உணவகம் மூடப்பட்டு விட்டது, அம்மா மருந்தகம் மூடப்பட்டு விட்டது, அம்மாவின் பெயராலே தொடங்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் இந்த அரசு மூடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் நகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட பொருளாளர் ANR பன்னீர்செல்வம், கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் களியபெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான PR செந்தில்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை கழக பேச்சாளருமான நெத்தியடி நாகையன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கற்பகம் இளங்கோ, KK உமாதேவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கலந்து கொண்டு தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தி சிறப்புரையாற்றினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மந்தவழியில் மாவட்ட மாணவரணி செயலாளர் காந்தலவாடி பாக்கியராஜ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் மாணவரணி மாவட்ட செயலாளர் MPM முத்துப்பாண்டி ஏற்பாட்டில் பாளையங்கோட்டை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். அரியலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் டூவிபுரத்தில் மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் R. மனோ, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் தச்சூர் கிராமத்தில் மத்திய மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் முன்னாள் அமைச்சர் PV ரமணா தலைமையில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் வரகூர் அருணாச்சலம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட சரவம்பாக்கம் கூட்டுரோட்டில் அதிமுக சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிரணி செயலாளருமான ப. வளர்மதி, கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருப்பூர் வளையம்காடு பகுதியில் அதிமுக மாணவரணி செயலாளர் AM சதீஷ் தலைமையில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன், திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NS நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.
திருச்சி மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் திருச்சி உறையூர் அருகே நடைபெற்றது. மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான சின்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் நாகல் நகர் பகுதியில் மேற்கு மாவட்ட கழக மாணவரணி செயலாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக பொருளாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் மருதராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி, பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் புறநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் மாவட்ட மாணவரணி செயலாளர் ரமேஷ்குமார் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன், வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினர். மேலும் இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட மாணவரணி சார்பில் மாநகர மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட மாணவரணி சார்பில் மாவட்ட மாணவரணி செயலாளர் KPG ராஜாராமன் முன்னிலையிலும் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மொழிப்போர் தியாகிகள் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் நல்லாற்று நடராஜன், மாநில MGR இளைஞரணி இணைச் செயலாளர் கோமல் RK அன்பரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் PV பாரதி, V ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.